சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த எலிக்ஸரும் வேலை செய்யலைன்னு அந்த வெள்ளமடி வச்சிருக்க ஆள் சொல்லிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க பெரியவரும் என்னை மன்னிச்சிடுங்க ஜூனியர் ஆடுன்னு சொல்ல அதுக்கு அந்த ஜூனியர் ஆடும் பரவாயில்ல கீ டிவியேஷன் ரேம்பேஜ்ன்றது அவ்வளோ ஈஸியாக குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் பாதி மட்டும் கற்றுக்கிட்ட சீடனாக இருக்கிறது என்னோட தப்பு தான். ஏன்னா நான் பிறக்கும் போதே என்னோட லோயர் டேண்டியான் உடஞ்சிருச்சு. அதனால் என்னால் இன்னர் எனர்ஜியை எப்போவுமே கல்டிவேட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக நான் மிஸ்டிக் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ஜூனியர் ஆட ஆனேன்னு நினச்சிட்டு நல்ல வேலை பண்ணீங்கன்னு அந்த பெரியவரை பார்த்து சொல்ல அந்த பெரியவரும் ஓகே மேல் ஆடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக நான் இந்த நிலைமைக்கு வந்தது என்னோட மாஸ்டருக்கு என்னோட கடனை திரும்பி செலுத்ததான். இந்த ஹெபி பேங்க் கிளானோட எலிக்சரும் வேலை செய்யறது ஏதாவது இருக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜூனியர் லார்ட், நான் இல்லாதப்ப நல்லா இருந்தீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர உண்மையில ரொம்ப நாள் ஆச்சு மார்ஷல் அங்கிள் சென்காஜின்னு சொல்லிட்டு இந்த டூர் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருக்குன்னு ஜூனியர் லார்டும் சொல்ல லார்டும் ஜூனியர் லார்டும் அவங்களோட கடமையை செய்ய முடியல. நான் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் இந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட செழிப்புக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு அங்கிள் ஹாஜின்னு சொல்ல அப்படியா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அங்கிள்னு ஜூனியர் லார்டும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அங்கிள் சியோன்காஜின் ஒரு பாம்பு, அவர் வெறும் டூர் மட்டும் போயிருக்க மாட்டாரு, அவர் ஏதாவது பண்றதுக்குள்ளேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அவனுக்கு என்னமோ ஆகி நான் இதை எதிர்பார்க்கல, நான் ஜூனியர் லார்டோட காலில் இருக்கும் போதே எனக்கு குறி வச்சிருப்பாருன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் குடிக்க போறீங்களா, நான் மட்டும் இதுல சந்தோஷப்படுறது எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அசாசின்ஸ்ல ஒருத்தன் எல்லாரும் இப்பவே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல என்னோட இடத்துல வந்து என் கூட சண்டை போட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு ஜூனியர் லார்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே அசாசின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இது ஒரு இலியூஷனான சாக்காக ஜூனியர் லார்டோ நீங்க என்னோட இடத்துல வந்து என்ன பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்போ அசாசின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வர்றானுங்க. ஜூனியர் லார்டோ நான் தான் உங்களை வான் பண்ணனேன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆனாலும் எனக்கு இது பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்றப்போ அது செயின் மாதிரி போய் எல்லா அசாசினையும் கொண்டுட்டு உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, உங்களோட மருமகன்ற முறையில நீங்க பண்ணதை பார்த்து நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன்னு ஜூனியர் லார்டு சொல்ல ஒரு சின்ன அளவு கிரிம்சன் கிரன் பாய்சன் கூட ஒரு முழு உடலையும் உருக்கிடும். ஆனா இவன் அதை குடிச்சிட்டு அப்புறம் கூட எப்படி சிரிக்கிறான், இவன் ஒரு மான்ஸ்டர்னு அன்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க ஜூனியர் லார்டும் நீங்க எல்லாரும் எதுக்காக சும்மா இருக்கீங்க பயமுறுத்துற பூனை மாதிரி மை டியர் எல்டர்ஸ்னு சொல்ல டீமன் கல்ட்டோட எல்டரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாத ஒருத்தனை நான் லார்டா ஆக விட மாட்டேன்னு சொல்ல அன்கிள் ஹாஜினும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு எனக்கு மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு அதை நான் செய்ய போறேன்னு சொல்ல பாய்சன் கொடுத்த பிறகு மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாத ஒரு பையனுக்கு எதிராக சண்டை போட நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களான்னு ஜூனியர் லார்ட் சொல்ல அதுக்கு அன்கிள் ஹாஜினும் நீ இந்த சூழ்நிலையை எப்படி பேசுறேன்னு நான் பாக்குறேன், நீ இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோட மரியாதையோட நடந்திருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உனக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் யாருன்னு ஜூனியர் லார்ட் கேட்க அதை கேட்ட உடனே அன்கிள் ஹாஜின்னு சாக்கா ஆகிட்டு நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை அரியணையில இருந்து கீழே இறக்குறது என்னோட முடிவும் எல்டர்ஸோட முடிவுன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் லார்டும் எனக்கு தெரியும் நீ இதை செய்ய எந்த காரணமும் இல்ல, அது பிளாக் போன் கோஸ்டோட மாஸ்டரா இல்ல தண்டர் பிளட் கிளானோட மாஸ்டரா இல்ல டீமானிக் சான்சுரியோட மாஸ்டரா, இது ஃபேக்ஷனுக்கு வெளியே இருக்கிற ஒரு பிரிவு, நீங்களும் எல்டர்ஸும் என்ன பிடிக்கிறதுக்காக உங்களோட கல்ட்டை வித்துட்டீங்களா எனக்கு புரியுதுன்னு நினைச்சிட்டு மாஸ்டரை இப்ப இருக்கிற இடத்துல இருந்து கீழே இருக்கிறதுக்கு நீங்க அவங்களோட சேர்ந்து வேலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்குள் ஹாஜினோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன இவ்வளவு கேவலமா பாப்பேன்னு சொல்லிட்டு தன்னோட கையில எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு ஜூனியர் லார்ட அட்டாக் பண்ண வேகமா போக மாஸ்டர் நீங்க எப்பவுமே அதிகமா பேசுற நம்பிக்கையோட விலை இதுதான், இந்த முட்டாள் கடைசியில நம்மளை எப்படி முதுகுல குத்துனான்னு பாருங்கன்னு நினைச்சிட்டு இருக்க அங்குள் ஹாஜினும் வேகமா வந்து ஜூனியர் லார்டோட கழுத்தை பிடிச்சி செவத்துல அடிச்சுட்டு நான் உன்ன மாதிரி இல்லைனாலும் நாங்க எல்லாரும் மார்ஷியல் ஃபேமிலியா தான் இருக்கோம், அப்புறம் நீ ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ஜூனியர் லார்டு தான், அதனாலதான் உன்ன நான் என்னோட கையாலேயே கொள்றேன்னு சொல்லிட்டு இருக்க ஜூனியர் லார்டும் நீங்க ஏற்கனவே எங்களுக்கு எதிராக நிறைய சதி செஞ்சுட்டீங்க, இதுல நியாயப்படுத்துறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, நான் நினைக்கிறேன் நீங்க அதனாலதான் வெளியில இருந்து மூணாவது ஆளை யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்க அங்கிள் ஹாஜினோ நீ நிம்மதியா சாகன்னு நினைக்கலையான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு கவலைப்படாத என்னோட மருமோட தப்ப சரி செஞ்சு இந்த கல்ட்டை செழிப்பா கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஜூனியர் லார்டும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் கூட நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா, நீங்க என்ன கொல்றதுக்கு இவ்வளவு தூரம் போவீங்களா அங்கிள், நான் எப்படிப்பட்டவன் நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்க அங்கிளும் உன்னோட கடைசி நேரத்துல கூட பேசுறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு இருக்க ஜூனியர் லார்ட் தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு எதோ எடுக்கிறத பார்த்து அங்கிள் ஷாக் ஆகிட்டு இது டீமன் டிராகன் ஸ்வாடான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஜூனியர் லார்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ண அதுக்கு அங்கிளும் அவன் எப்போ இவ்வளவு எனர்ஜியை சேமிச்சியான்னு நினைச்சிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல ஜூனியர் லார்டும் ஃபர்ஸ்ட் ஹெவன்லி டீமனோட மீதி இருந்த பாகங்களால் செஞ்ச இந்த டீமன் டிராகன் ஸ்வாடு கிட்ட என்கிட்ட மீதி இருந்த எல்லா பவரையும் செலுத்தினேன், அதனாலதான் உங்களோட பலவீனமான அட்டாக்கு நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்க எல்டர்ஸ் உங்க கீயை வச்சு ஒரு பேரியரை போடுங்க சீக்கிரம்னு சொல்ல ஜூனியர் லார்டும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹெல்ஃபேர் சோல் எக்ஸ்ப்ளோஷன் ரிச்சுவல்னு ஒரு ரிச்சுவலை பண்ண ஒரு பெரிய பவர் பிளாஸ்ட் நடக்குது, அங்க இருக்கிற யாராலையுமே தாங்க முடியல, அந்த பவர் அங்க இருக்கிற இடத்தையே மொத்தமா அழிச்சிருச்சு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்சம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க ஜூனியர் லார்டு எனக்கு தெரியும் என் வாழ்க்கை ரொம்பவே சோகமா தான் இருந்துச்சு, ஆனா நான் இப்படிதான் சாவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்க பனி பெய்யுது, அந்த பனியை பார்த்து ஜூனியர் லார்டும் இது அந்த நாள் மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஜூனியர் லார்டோட சின்ன வயசுல தான் காமிக்கிறாங்க ஜூனியர் லார்டோட சின்ன வயசுல அவன் கண்ணுக்கு கோஸ்டும் ஸ்பிரிட்ஸும் தெரியும்னு சொல்றப்போ அவங்க ஊர்க்காரங்க யாருமே அவனை நம்பல, அவனை ஒரு மாதிரி பார்த்தாங்க, எல்லாருமே அவனை வெறுத்து ஒதுக்குனாங்க, சில பேர் அவனை அடிக்கவும் செஞ்சாங்க. ஜூனியர் லார்டு சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க என் கண்ணுக்கு கோஸ்டும் ஸ்பிரிட்டும் தெரியுதுன்னு சொன்னாலும் ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கப்போ
இருக்கிறப்போ அங்க வர்ற ஒருத்தர் உனக்கு ஸ்பெஷலான கண்ணு இருக்கு போல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஜூனியர் ஆடும் யார் அது, அவங்க வந்த பிரசன்ஸை கூட என்னால் சென்ஸ் பண்ண முடியலன்னு பயந்துட்டு, இந்த சபிக்கப்பட்ட கண்ணு உங்களுக்கு ஸ்பெஷலா தெரியுதா, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன கேவலமா தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அங்க வந்த ஆளும் அது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அந்த பையனும் உங்களை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்னு, நான் சண்டை போறதுல என்ன அர்த்தம் இருக்கு, என் வாழ்க்கை எப்போ முடிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்த சபிக்கப்பட்ட கண் எலிச்சை தயாரிக்கவோ இல்லை வேற ஏதாவது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆளும் இது ஒன்றும் சபிக்கப்பட்ட கண் இல்லை, இது ஒரு பிளெஸிங், நான் உன்னை நம்புறேன், இந்த உலகத்தில் இருக்கவங்களோட நீ ஸ்பெஷலானவன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பையனும் முதல் தடவை நான் ரொம்ப வாமா உணர்றேன்னு யோசிக்க, நீ என் கூட வரியான அந்த ஆளு கேட்க, அதுக்கு இந்த பையனும் ஓகேன்னு சொல்ல, உனக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு அந்த ஆளு கேட்க, அதுக்கு அந்த பையனும் இல்ல, நீங்களும் நானும் முதல் தடவை சந்திச்ச இந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பேர் சொல்லுங்கன்னு சொல்ல, உன் பேர் உன்ஹாவின்னு சொல்ல, இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. ஜூனியர் ஆடும் அதாவது உன்ஹவியும் எனக்கு அங்கதான் வாழணும்னு ஆசை வந்துச்சு, என்னோட மாஸ்டருக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்தேன், ஆனா என்னோட உடம்பு கீ டிவியேஷன் பேஜால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு, நான் என்னோட டெத்தை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அது என் மாஸ்டர் தோத்ததுக்கு சமம், என் உடம்பு ஏற்கனவே பிரேக் ஆகிட்டு இருக்கு, அதை காப்பாற்ற எந்த வழியும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட எனர்ஜியால ஃபார்பிடன் ஆர்ட்ஸ் ஆஃப் ஜோடாஸ்ட்ரியம் பிரிமோடியல் காட்ஸ் ஃபேட் ரிவர்சல்னு ஒரு ஆர்ட்ஸை யூஸ் பண்ண, இது பண்டைய ஜோடாஸ்ட்ரிய பாதிரிகளால தங்களோட ஆன்மாவை வேறொருத்தருடைய உடலுக்குள்ள மாத்துறது மூலமா மரணத்தை தவிர்க்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஃபார்பிடன் ஆர்ட். இது எதுக்காக தடை செய்யப்பட்டுச்சுன்னா, இந்த ஆர்ட்ஸ் பயன்படுத்துறப்போ பெரும்பாலும் அது தோல்வியிலேயே முடிஞ்சு, அது மட்டும் இல்லாம இது தேர்ந்தெடுக்கிற உடல் அதோட பெரும்பாலும் அது மரணத்திலேயே முடிஞ்சு, அதனால இந்த ஆர்ட்ஸை தடை செஞ்சாங்க. மாஸ்டர் நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு பெரிய எனர்ஜி வானத்திலிருந்து வந்து அவன் மேல படுது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி, இப்ப புரியுதா கிளானோட ஹெட் வர்றப்ப உன்னோட வேலை என்னன்னு சொல்ற சவுண்டை கேட்டு, என்ன இது ரொம்ப சத்தமா இருக்குன்னு ஊன்கி கண்ணை துறக்க, அப்போ ஒரு லேடி ஒரு சட்டவிரோதமான குழந்தை இப்படி தலை குனிஞ்சு நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, ஊன்கியும் என்னோட உடம்பு ரொம்ப வலிக்குது, ஒரு நிமிஷம் பிரிமோடியல் காட் ஃபேட் ரிவர்சல் நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேனான்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்ப அந்த லேடி நான் சொல்றதை நீ கேட்கறியா, எவ்வளவு நேரம் நீ இப்படியே கீழே உட்காந்துருக்கு போற, எந்திரின்னு சொல்லிட்டு இருக்க, ஊன்கியும் எந்திரிச்சு நின்னுட்டு, என்ன ஒரு விசித்திரமான தற்செயல், என்னோட மறுபிறவி உடம்புக்கும் ஊன்கின்னு பேர் இருக்கு, அப்புறம் அதுக்கு மேல நீ யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த லேடி நான் இதை ரொம்ப நாளா உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன், ஆனாலும் உன்னோட எல்டர்ஸ்க்கு சரியான ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அடிக்க வர்றப்போ ஊன்கியும் அவளோட கையை பிடிச்சிட்டு, உங்க மூச்சு நாத்து அடிக்குது, உங்க கையில இருக்கிறத தூக்கி போட முடியுமா ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்க, என்னோட பாடத்தை ரிஜெக்ட் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நீ என்ன இவ்வளவு அவமானப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்க இருந்து போறதை பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி அங்கிருந்து போயிட, இப்போதான் அமைதியா இருக்கு. இந்த உடம்பு நினைவுல இருந்து அந்த லேடி உன்னோட ஸ்டெப் மதர் இருந்து நினைச்சிட்டு, ஆனா இந்த உடம்பு உடற்பயிற்சி செய்யாம பலவீனமா இருக்கு, ஆனா இந்த உடம்புல என்னோட உடம்புல இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட லோயர் டேண்டியான பாக்குறான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல மிஸ்டிக் டெக்னிக் உருவானது அப்பர் டேண்டியான்ல, என்னோட பார்வையால கோஸ்டையும் ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா இப்போ லோயர் டேண்டியானால என்னால மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கத்துக்க முடியும், அதனால என்னால மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அந்த ஹெவன்லி டீமன் கல்ட்டோட முட்டாள்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன், அவங்க யாரோட சண்டை போட்டாங்கன்னு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்னு சொல்றான். இதோட சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.